அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக அற்புதமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, 30 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் கிரக பேச்சுகளும் கிரக சஞ்சாரங்களும் பார்த்திங்கன்னா காணப்படுகிறது. இந்த மிதுனராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகின்றன, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழும், அவர்களுடைய தொழில் ரீதியாக இருந்து பொருளாதாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகின்றது, அவர்கள் குடும்ப சூழ்நிலைகளானது பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தில் இருக்க போகின்றதா, இது ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளானது பார்த்திங்கன்னா காத்திருக்கிறதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்மளுடைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதுனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களினுடைய பெயரை மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மிதுன ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் உற்சாகங்கள் தரக்கூடியதாக அமையுங்க. அதே போல் தனஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானினுடைய அமர்வானது உங்களுடைய வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா பல சாதனையை படைக்க உதவும். உங்களுடைய தைரியங்களானது இப்பொழுது அதிகரிக்குங்க. எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலுமே அதை நீங்கள் சரியான நேரத்தில் செய்து வெற்றியும் அடைவீர்கள். வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையும். இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானினுடைய சஞ்சாரங்கள் தனஸ்தானத்தில் இருப்பதனால இதனுடைய காரணமாக உங்களுடைய குடும்ப உறவுகளானது பார்த்தீங்கன்னா மேம்படும். தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். அதே போல் நீங்கள் பணியாற்றக்கூடிய துறையில் பார்த்தீங்கன்னா சிறப்பான திட்டமிடலும் உறுதியுடனும் வெற்றியாக பார்த்தீங்கன்னா செயல்படுவீர்கள். அதே போல் வணிக முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறலாம். வேலை தொடர்பான பயணங்களும் உங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது இருக்குங்க. பயணங்கள் அனுகூலமான ஒரு பணத்தை குவிக்கக்கூடியதாக உதவும். குடும்ப உறவுகளினுடைய ஆதரவும் துணையினுடைய அரவணைப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்துடன் உல்லாச பயணத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள். உங்களுடைய ஆரோக்கியங்களானது இப்பொழுது மேம்படும். இந்த மாதத்தில் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பலன்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. காரிய தடை தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படும். அதே போல் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும். ஆனாலுமே மனம் மகிழும்படியான எல்லாமே உங்களுக்கு நடந்து முடியும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்குங்க. அதே போல் நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் பொருளை பார்த்தீங்கன்னா கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலைகளானது உங்களுக்கு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது கூடும். உங்களுடைய சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு பார்த்தீங்கன்னா இதமளிக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள். பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீர்கள். திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகலாங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய மத்தியில் செல்வாக்கானது உயரும். எதிர்கட்சியினர் உதவுவார்கள். மறைமுக போட்டிகளானது உங்களுக்கு இருக்குங்க. தொண்டர்களினுடைய உதவியுடன் நீங்கள் செயலாற்றுவீர். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வருமானங்கள் உயர வழி பிறக்கும். விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவார்கள். அதே போல வேலை பளுவினுடைய காரணமாக வெளியில் தங்கவும் நேரலாம். அதேபோல் மாணவர்களுக்கு கல்வியில் துடிப்புடனும் கவனத்துடனும் படிப்பது அவசியம். மேலும் மிதுனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தான தர்மம் செய்யவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் தோன்றும். அதே போல் நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரலாம். பயணத்தின் போது கவனங்களானது தேவை. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கே உங்களுக்கு காணப்படுங்க. அதே போல் வியாபார போட்டிகள் இருந்தாலுமே அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. எதிர்பாராத இடமாற்றங்கள் சிலருக்கு உத்தியோக மாற்றத்தை உண்டாக்கலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும்.
கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க. பிள்ளைகளினுடைய செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தியை அளிப்பதாக காணப்படும். இந்த மாதத்துல உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது. அதேபோல் வழக்குகளில் மெத்தன போக்கே காணப்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க. பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். மனதில் ஒருவித கவலைகளானது இருக்கும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. சிறப்பாக படித்து முடிப்பீர்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க. பண வரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். வீண் அலைச்சல்களானது உண்டாகுங்க. உழைப்புகளும் அதிகரிக்கும். பயணங்களால் வீண் செலவுகளானது உண்டாகும். குடும்பத்தில் அமைதியானது பார்த்தீங்கன்னா குறையலாம். நிதானமாக பேசி பழகுவது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. அதே போல பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது தேவை. சேமிப்புகள் செய்யும் முன் தகுந்த ஆலோசனையை பெறவும். தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகளானது ஏற்பட்டு நீங்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் இப்பொழுது ஒரு சுமூக முடிவிற்கு வரப்போகிறது. உங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கு நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கலாம். பணி நிமித்தமாக வெளியூர் சென்று தங்க வேண்டியும் வரலாம். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். அதே போல புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் இப்பொழுது சாதகமான பலனையை தருங்க. வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களானது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனங்கள் தேவை. மாணவர்களுமே கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியும் இருக்கு. பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பீர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் உங்களுடைய நிலையில முன்னேற்றங்களை உண்டாக்கும். இந்த மாதம் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் பொருளாதார நெருக்கடிகளை பார்த்தீங்கன்னா நீக்குவார். பொன்பொருள் சேர்க்கையானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த வரவை வழங்குவார். குடும்பத்திலும் நிம்மதியான நிலைகளானது உண்டாகும். அதே போல ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிப்பதனால படபடப்பு டென்ஷன்கள் என்பதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கும். பணிபுரியக்கூடிய இடத்தில் சில நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியும் வரும். அரசு விவகாரங்கள் தள்ளி போகலாம் என்றாலுமே லாபஸ்தானத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதனால தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருவாய் சேரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகும். விவசாயிகளினுடைய விருப்பங்களானது பூர்த்தியாகுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க ராசிநாதன் ராசிக்குள்ளேவே பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கிறார் என்பதனால் இந்த ஒரு செயலையுமே பார்த்தீங்கன்னா யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது நன்மையை கொடுக்கும். மற்றவரால் சந்திக்க முடியாத காரியங்களையுமே இப்பொழுது உங்களால் சந்திக்க முடியும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களானது பார்த்தீங்கன்னா கையெழுத்தாகும். இழுபறியாக இருந்த வரவும் சேரும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்களானது விலகுங்க. ஆரோக்கியங்கள் சீராகும். மேலுமே குரு பகவானினுடைய பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதனால சந்தோஷத்தில் இருந்த தடைகளானது இப்பொழுது விலகுங்க. எதிர்ப்புகளானது உங்களுக்கு நீங்கும். செல்வாக்கும் உயரும். பணியாளர்களினுடைய விருப்பங்களானது நிறைவேறும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானங்களானது இப்பொழுது அதிகரிக்கும். அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் புதிய பாதையை காட்டும். அதேபோல் உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலுமே அவருடைய 3 பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்களை எல்லாமே விளக்குவார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிராகவே செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க. உடல்நிலையும் உங்களுக்கு சீராக. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளானது சேரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளானது இப்பொழுது விலகும். போட்டியாளர்கள் உங்களிடம் பார்த்தீங்கன்னா சரணடைவார்கள். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் வக்ரம் அடைந்ததால இந்த குருவினுடைய பார்வைகளால் பார்த்தீங்கன்னா விருப்பங்களானது எல்லாமே நிறைவேறும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.